வைவி த்ரீடர்ஸ் நண்பர்களுக்கு மாலை வணக்கம் நண்பர்களே. இந்த புறம்போக்கு சக்தி ஆனந்தையும் புறம்போக்கு விஜயராகவன், இந்த ரெண்டு புறம்போக்கு கம்நாட்டிங்களாலையும் இன்றைக்கி ஒரு தாயார் தான் சொந்த நிலத்தை இழந்திருக்காங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா 2022 வருஷம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கொள்ளையில் இருக்கிறாங்க. அவங்க வீடு எல்லாமே கொள்ளையில் தான் இருக்குது. அவங்க ஒரு ஏக்கரா நிலத்தை வச்சு தான் அவங்க பொழப்பை நடத்துகிறாங்க. ஆடு மாடுகள்லாம் வளர்த்துட்ருக்காங்க. அந்த தாயார் தன்னுடைய சொந்த நிலத்தை, அவங்க வச்சுருந்த நிலத்தை எதிரடி 10 கரையத்துக்கு போட்டாங்க 5 லட்ச ரூபாய்க்கு. அதில் அவங்க 2 பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் என்ன பண்ணால் 4.5 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் மைவி 3 ஆட்ஸில் இந்த புறம்போக்கு சக்தியானந்த பேச்சை கேட்டு நம்பி அதில் போய் காசை போட்டான். இன்றைக்கி அந்த அம்மா அந்த நிலத்தை எதிரடி கரையத்தை இன்றைக்கி அந்த காசை திருப்பி கட்ட முடியாமல் அந்த நிலம் இன்றைக்கி பறி போயிருக்கு நண்பர்களே. இப்படி தான் மைவி த்ரீடர்ஸ் நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் இழந்துட்டுருக்கானுங்க. இதை பற்றி சக்தியானந்த புறம்போக்கு கம்நாட்டி பையன் வீடியோ போட துப்பு இல்லாத நாய் தாய்வேலி மோவன். ஆனால் இன்றைக்கி விஜயராகவன் புறம்போக்கு கம்நாட்டிங்களா 2 பேரும் ஜாலியாக சுற்றிக்கின்னு இடத்த வாங்கி போட்டுனுக்கிறானுங்க. இதை பற்றி நம்ம பேசினா இந்த மைவி 3 ஆட்ஸ் மெம்பருங்க எல்லாருமே ஆதரவாக பேச சொல்கிறானுங்க. டேய், உங்களுக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானுங்கடா. இன்றைக்கி ஒரு சொந்த நிலத்தை இழந்து இன்றைக்கி வீடு அந்த வீட்டோடு சேர்த்து அந்த நிலம் இன்றைக்கி இழந்துருக்காங்க. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் மைவி 3 ஆட்ஸ் நண்பர்கள் செத்துட்ருக்கானுங்க. ஆனால் புறம்போக்கு சக்தியானதும் புறம்போக்கு விஜயராகவன் இந்த 2 கம்நாட்டி நாய்களும் ஜாலியாக சுற்றிக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு நான் சொந்த குடும்பத்தை பார்த்துனுங்கிறானுங்க. புறம்போக்கு கம்நாட்டி பையன் விஜயராகவனை செருப்பாளி அட்டிக்கணும். டே விஜயராக பொட்ட பாடு, உனக்கு தைரியம் இருந்தால் வீடியோ போடுற தேப்பையா? ஏன்டா அப்படி இருக்கிற நீ? இந்த சக்தியானந்த பையனும் இந்த விஜயராகவன் பையனும் 2 பசங்களால் இன்றைக்கி பல பேருடைய குடும்பங்கள் கெட்டு நாசமாக இருக்கு நண்பர்களே. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கு மேலே தாயார் இன்றைக்கி கண்ணீரோட வேதனையோடு அந்த வீட்டை அந்த இடத்த இழந்து போய் இன்றைக்கி நடுத்தெருவில் நிற்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கானுங்க. இந்த புறம்போக்கு 2 பசங்களால், விஜயராகவன் பையனாலையும் சக்தியானந்த பையனாலையும், இந்த 2 பையனுங்களுக்கு வீடியோ போட துப்பு கிடையாது. பையனுங்களுக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு சில பசங்களுக்கு தான் இந்த பதிவு.